ஒரு சிறிய கிராமத்தில் இனியா என்ற சுறுசுறுப்பான சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் புத்திசாலி. ஆனால் ஒரு குறை, மூத்தவர்களின் வார்த்தையை அவள் அடிக்கடி கேட்காமலிருப்பாள். ஒரு நாள் இனியா வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது பக்கத்து வீட்டுத் தாத்தா சொன்னார். இனியா, அந்த பெரிய மரத்தின் கீழ் விளையாடாதே. கிளைகள் பலவீனமாக இருக்கிறது. ஆனால் இனியா சிரித்துக்கொண்டு, என்ன தாத்தா, எனக்கு ஒன்றும் ஆகாது என்று சொன்னாள். அவள் மரத்தடியில் ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென ஒரு பெரிய கிளை கீழே விழுந்தது. அதிர்ச்சியடைந்த இனியா ஓடி வெளியே வந்தாள். அதிர்ஷ்டவசமாக அவளுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அதை பார்த்த தாத்தா ஓடி வந்து, பரவாயில்லை இனியா, ஆனால் பெரியவர்கள் சொல்வது எப்போதும் ஒரு காரணத்திற்காகத்தான். என்று மெதுவாக கூறினார். அப்போது இனியா, மூத்தவர்கள் நம்மை திட்டவில்லை, நம்மை பாதுகாக்கத்தான் பேசுகிறார்கள் என்று உணர்ந்தாள். அந்த நாளிலிருந்து இனியா மூத்தவர்களின் அறிவுரையை கவனமாகக் கேட்கத் தொடங்கினாள். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா அனைவரிடமும் மரியாதையுடன் நடந்து கொண்டாள். கிராமத்திலுள்ள அனைவரும் மகிழ்ந்து, இனியாவிடம் இப்போது நல்ல மாற்றம் தெரிகிறது என்று பாராட்டினர். கதையின் நல்லறிவு: மூத்தவர்கள் சொல்வது அனுபவத்தின் அடிப்படையில் வரும் அறிவுரை. அவர்களை மதித்து அவர்களின் வார்த்தைகளை கேட்க வேண்டும்.